ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில யூரா ஹீரோயின் கூட சண்டை போட்டு போயிருந்திருப்பா. அதனால ஹீரோயினுக்கு வயிறு வலி வந்திருக்கும், அப்படியே மயங்கிருப்பா. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவும் டீம் லீடரும் பைலட்டோட ஒய்ஃபை சியோலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்களா. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவன் உடனே அங்க வந்துட்டான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சேர்க்கல, டாக்டர் வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாள்ல, மேல மாடியில தான் அவங்களோட வீடும். அதனால எப்பவுமே அவங்க அங்கே இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க. இப்போ ஹீரோ வந்து ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலன்னு கேட்குறான். ஹீரோயின் தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு டாக்டரை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டா. இப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியில வராங்க. ஹீரோயினுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது, அவள் கொஞ்சம் சரியானதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஹீரோ டாக்டர் அனுப்பி விடுறதுக்காக வெளியில வரான். பார்த்தா இந்த யூரா இன்னும் வீட்டுக்கு போகல, வெளியிலே தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் எப்படி இருக்கான்லாம் ஒண்ணுமே விசாரிக்கல. அது உங்களோட குழந்தையான்னு கேட்குறா. ஹீரோவும் அவ எப்படி இருக்கான்னு கேட்க உங்களுக்கு தோணலையான்னு கேட்கும்போது ஹீரோயின் உங்களை யூஸ் பண்ணிக்கிறான்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அவ என்னை யூஸ் பண்ணிக்கிறாளோ இல்லை இன்னொருத்தனோட குழந்தைய சுமக்கிறாளோ எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் அவளை அவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இந்த யூராக்கு இதை கேட்டதும் தாங்கிக்கவே முடியல. நேரா ஒரு பாருக்கு போய் சரக்கு ஊத்திட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிட்டு ஹீரோயின் இப்பதான் எழுந்திருக்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. கொடுத்துட்டு எதுக்கு நீ என்கிட்டே இதெல்லாம் மறைச்ச, நம்ம பழகம் அவ்வளோதானா அப்படின்னு கொஞ்சம் கோச்சுக்கிறா. ஹீரோயின் எதுவுமே பேசல, அமைதியாகவே உட்காந்துருக்கா. ஹீரோ தான் நைட்டு ஃபுல்லாக ஹீரோயினை பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் சொல்கிறா. அப்படியே இப்போ நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அவனோட ஆஃபீஸில் தான் இருக்கான். அவனும் டீம் லீடரும் பைலட்டோட ஒய்ஃபை வச்சு ஒரு பிளான் போட்டாங்கல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஃபைட்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்றதெல்லாம் சொல்லி ஒரு டிராயிங் ரெடி பண்ண சொல்லியிருந்திருப்பான். டீம் லீடரும் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. டிராயிங் நல்லாவே வந்திருக்கு. இப்போ பைலட்டோட ஒய்ஃபு எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்றதெல்லாம் டீமில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும்ல. அதனால இப்போ எல்லாரையும் மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு நாங்கள் பைலட்டோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்கள கடத்தி வச்சிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கோம், நாளைக்கு காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்துருவோம், அவங்கள விசாரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு குறிப்பா ஹாஸ்பிட்டல் பேரையும் எல்லாருக்கும் கேட்கற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய விஷயத்த சொல்லியாச்சா, எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத ஹீரோவும் டீம் லீடரும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. யாரை பார்த்தாலுமே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தி போன்ல மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா, இன்னொருத்தன் நான் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டான், இன்னொருத்தன் பைலட் ஒய்ஃபை சியோலுக்கு எப்போ கூட்டிட்டு வந்தீங்கன்னு கரெக்டாக கேட்குறான். ஏன்னா கடத்தின இடம் எதுன்னு இவங்க சொல்லி இருந்திருக்கவே மாட்டாங்க. அது எப்படி சியோலுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். அப்படின்னும் போது ஆமா நீங்க தான் என்னை எடுத்து சியோலுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, சியோல்ல இருந்தேவா சியோலுக்கு கூட்டிட்டு வர முடியும், வேற ஒரு ஊர்ல இருந்தா தானே கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படி சூஹோவை காட்டுறாங்க. அவன் தான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டானே, அதனால ஆஃபீஸ் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. மீட்டிங்க்கு நடுவில் அவனோட அம்மா வராங்க. தலைவர்னா டேபிள் சென்டர்ல தானே உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல இப்போ சூஹோ தான் உட்காந்துருக்கான். இவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லை. உடனே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற டைரக்டர் எழுந்திரிச்சு ஒரு சேர் எடுத்து சூஹோ பக்கத்துல போடுறாரு. அப்போ சூஹோ இருந்துட்டு டைரக்டர் நாம இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கோம், நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது அம்மா ஒரு நிமிஷம், நான் இல்லாத நேரத்துல நீங்க இந்த கம்பெனியை நல்லாவே கொண்டு போனீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அப்புறம் இனிமே இந்த பக்கம் வராதீங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டான். இப்போ அவங்க வெளியில போனதும் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் இப்படி யாராச்சும் வரலாமா, இது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா, அவங்க இந்த மீட்டிங்க்கு சம்பந்தம் இல்லாதவங்களா இருக்கும் பட்சத்துல குடும்ப உறுப்பினராக இருந்தாலுமே இப்படி மீட்டிங்லலாம் நடுவில் வரக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போயிருக்கா, கூடவே ஃப்ரெண்டும் போயிருக்கா. டாக்டர் வயிற்றை ஸ்கேன் பண்ணுறாங்க. பேபி ஹெல்த்தியாக தான் இருக்குது, நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மின்ஹு அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. அவன் மூவியை பார்க்கறதுக்காக போயிருக்கான். அந்த பொண்ணு ஹீரோயின் வந்துட்டு போன விஷயத்தெல்லாம் சொல்றா. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் லவ்வா என்னன்னா தெரியல, ஆனா அந்த பொண்ணு மேல அவன் ரொம்பவே பாசமா இருக்கான். வெளியில குளிர்ல உட்காந்துட்டு இருந்திருப்பா. சரிவா உள்ள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துட்டா. உடனே இவன் டாக்டரை பார்க்கறதுக்காக போயிட்டான். இப்பவே ஆப்ரேஷன் பண்ண சொல்றான். ஆனா அந்த டாக்டர் இருந்துட்டு மூயி இல்லீகலா இந்த நாட்டுக்கு வந்ததுனால அவளுக்கு டோனரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி டோனர் கிடைச்சாங்க, என்னால சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட்க்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட என்னோட மூயிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் மறுபடியும் இங்க வருவேன் உங்களை பாக்குறதுக்காக அப்படின்னு மிரட்டுறான். டாக்டருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறாரு. அது இன்னொரு டாக்டரோட கார்டு தான். அந்த டாக்டர் இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் பண்ணுவாராம்.
நான் சொன்னேன்னு சொல்லாம நீயே போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட டீம்ல யாரோ ஸ்பை இருக்காங்கல்ல, அந்த ஸ்பை பைலட்டோட ஒய்ஃப் விஷயத்த பத்தி சேர்மனோட ஒய்ஃப் தம்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் டக்குன்னு ஃபைட்டருக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் பேர்லாம் சொல்லி இன்னைக்கு நைட்டே முடிச்சிருன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சுகோவோட ஒய்ஃப் அவளுக்கு தண்ணி வண்டின்னு பேரே வச்சிடலாம் போல. இந்த சீரியல் ஃபுல்லாவே எல்லா சீன்லயுமே சரக்கு பாட்டிலோட தான் இருக்கா. இப்பவும் டைனிங் டேபிள்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்க வீல் சேர்ல சுகோ வர்றான். வந்து டிவோர்ஸ் பேப்பரை தூக்கி அவ முன்னாடி போடுறான். இன்னொரு பக்கம் டீம் லீடரை காட்டுறாங்க. அவர் ஃபைட்டர் எப்படி இருப்பான்னு ஹீரோ சொன்னதை வச்சு ஸ்கெட்ச் எல்லாம் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்தாரா. அதை 4-5 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியில கிளம்புறாரு. அவசரமா போனதுனால எதிர்த்தாப்புல வந்து ஒரு டிடெக்டிவ் மேல மோதிட்டாரு. அந்த டிடெக்டிவ் ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லா ட்ரோனா கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே கீழே விழுந்துருச்சு. டீம் லீடரும் என்னது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தனை காட்டி இவன் தான் சார் இல்லீகலா நிறைய இடத்துக்கு இந்த ட்ரோன் எல்லாம் அனுப்பியிருக்கான், இப்பதான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டீம் லீடர் ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காரு. அங்க ஹீரோவோட டீம் இல்லாம வேற ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க. இவங்களை வச்சுதான் அந்த ஃபைட்டரை பிடிக்க போறாங்க. எல்லார்கிட்டயுமே ஃபைட்டரோட ஸ்கெட்சை கொடுத்து அவன் ரொம்ப ஆபத்தானவன், நாம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. பொதுவாக கேஸ் விஷயம்னா ஹீரோ அவனோட டீமில் உள்ளவங்கள தானே கூட்டிகிட்டு போவான். ஆனால் இப்போ வேற ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு போகிறது அவனோட டீமில் உள்ளவங்களுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஹீரோ இப்போ என்ன சொல்லிட்டு போயிருப்பான்னா, கிராமத்து பக்கம் ஒரு கேஸுக்காக போகிறோம், அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சமாளிச்சுட்டு தான் போயிருந்திருப்பான். ஆனாலும் இவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இப்போ ஹீரோ டீம் லீடர் அவங்களோட புது டீம் எல்லாருமே பைலட்டோட ஒய்ஃப் வச்சிருக்கிறதா சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. பைலட்டோட ஒய்ஃப் மாதிரியே ஒருத்தர் ரெடி பண்ணி ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் CCTV கேமரா, ரூமுக்கு வெளியில் வேவ் பார்க்கறதுக்கு ஒருத்தர்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மீதி எல்லாருமே இன்னொரு ரூம்ல இருந்து CCTV கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஃபைட்டர் அவனோட பார்பர் கடையை மூடிட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் அந்த தடிமாடு இருக்கான்ல, அவன் ஆளை புதைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பழத்தை தோண்டிட்டு இருக்கான். அட பாவிகளா, ஆளையே இன்னும் தூக்கல, அதுக்குள்ள குழி. அங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே அலர்ட்டா இருக்காங்க. டைம் ஆயிட்டே இருக்கு, நடுராத்திரி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அந்த ஃபைட்டர் வரவே இல்லை. ஹீரோவும் இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 மணி ஆயிடுச்சு. ஃபைட்டரும் ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கான். ஹீரோவோட ஒரு ஆளுங்கள்ல ஒருத்தர் வெளியில நின்று இருந்திருப்பாரு. அவர் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போறான். கரெக்டா இவங்க செட் பண்ணியிருந்த கேமராலையும் அவன் தெரியறான். உடனே எல்லாரும் மாத்தி மாத்தி அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா அவன் ரூம்குள்ள போய் பெட்டு கிட்ட போறான். பேஷண்ட் மாதிரி இருந்தவங்க போர்வையை மூடி அவனை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் ஹீரோ டீம் லீடர் எல்லாரும் அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா இவங்க பிடிச்சது ஃபைட்டர் இல்ல, வேற எவனும் ஒருத்தன். ஃபைட்டர் இவங்களை நல்லா ஏமாத்திட்டான். ஹீரோக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நமக்கு பைலட்டோட ஒய்ஃபை எங்க வச்சிருக்காங்கன்றத காட்டுறாங்க. அவங்கள ஏதோ ஹோட்டல் ரூம்ல வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்படிதான் ஒரு ரூம் மாதிரி இருக்கு. காவலுக்காக கூடவே ஒரு லேடி போலீஸையும் வச்சிருக்காங்க. பைலட்டோட ஒய்ஃப் லேடி போலீஸ் கிட்ட என்ன ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களான்னு ரொம்ப பதட்டமா கேக்குறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ராகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ரொம்ப பதறாங்க. அப்ப அந்த லேடி போலீஸ்க்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. பைலட்டோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்க என்னன்னு கேக்குறான். முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா எப்பவுமே ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பைலட்டோட ஒய்ஃப் டப்புன்னு போட பிடிங்கி, சார் நான் எதுவுமே தப்பு பண்ணல, என்ன பண்ண சொன்னாங்களோ அது மட்டும் தான் நான் செஞ்சேன்னு யார் பண்ண சொன்னாங்கன்ற அவங்களோட பேரையும் சொல்றாங்க. அது வேற யாரோட பேரும் இல்ல, சேர்மன் ஒய்ஃபோட தம்பி பேரு தான். ஹீரோ இதை கேட்டதும் விறுவிறுன்னு டீம் லீடரை பார்க்க ஓடுறான். இந்த டிராமால எக்கச்சக்க சஸ்பென்ஸ் உண்டு, ஆனா இனிமேலும் நிறைய ட்விஸ்டும் சேர்ந்தே வரும். இப்ப நம்ம என்ன யோசிப்போம், பைலட்டோட ஒய்ஃபை வச்சு நம்மளை பிடிக்க போறாங்கன்ற விஷயம் அந்த ஃபைட்டருக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி தானே. ஆனா நம்ம ஹீரோ வேற மாதிரி யோசிக்கிறான். இப்ப அந்த ஃபைட்டரோட டார்கெட் பைலட்டோட ஒய்ஃப் கிடையாது, சேர்மன் ஒய்ஃபோட தம்பி அப்படின்ற மாதிரி. என்னடான்னு பார்த்தா பைலட்டோட ஒய்ஃப்க்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பண்ண சொன்னது சேர்மன் ஒய்ஃபோட தம்பின்னு மட்டும் தான் தெரியும். ஆனா சேர்மன் ஒய்ஃபை பத்தி தெரியவே தெரியாது. அப்ப அந்த தம்பியை க்ளோஸ் பண்ணிட்டா சேர்மனோட ஒய்ஃப்க்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. ஹீரோ இதை அவன் புது டீம் கிட்ட சொல்ல எல்லாருமே அவரை பார்க்க ஓடுறாங்க. இப்போ ஹீரோ போட்ட கணக்கும் கரெக்ட் தான். அந்த ஃபைட்டர் சேர்மனோட ஒய்ஃப் தம்பி வீட்டுக்கு தான் போயிருக்கான். வீட்டோட பாஸ்வேர்ட் எல்லாம் தெரியும் போல. டொயின்னு பாஸ்வேர்டை போட உள்ள தம்பிக்காரர் ஏற்கனவே தூங்காம தான் இருக்காரு. யாரோ வீட்டை திறக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்ப பயப்படுறாரு. கரெக்டா அந்த ஃபைட்டரும் வீட்டுக்குள்ள வந்துட்டான். பெட்ரூம் கதவை திறக்க போகும்போது சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இங்க ஹீரோ போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு ஜெட் வேகத்துல வந்துட்டு இருக்கான். லொகேஷனுக்கு வந்து விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. இந்த ஃபைட்டர் அதுக்குள்ள ஆளை தூக்கிட்டான் போல. அங்க சேர்மனோட ஒய்ஃப்க்கு கால் வருது. யாருக்கிட்டே பேசிட்டு கரெக்டா போனை வச்சுட்டு நிக்கிறாங்க. அப்போ சுகோவோட ஒய்ஃப் அந்த பக்கமா சும்மா கிராஸ் பண்றா. அவ போறதை இவங்க பார்க்கல. பார்க்காம தனக்கு தானவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தம்பி பேரை சொல்லி,
பண்றத கரெக்டா பண்ணியிருந்திருக்கணும், இப்படி நீயே உனக்கே குழிய தோண்டிக்கிட்டேடா பைத்தியக்காரா அப்படின்னு பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே சுகோவோட வைஃப் கேட்டுட்டா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அந்த அம்மாவும் பார்த்துருச்சு. அப்படியே சிரிச்சு சமாளிச்சுட்டு நிக்கிறா. இப்ப காலையில ஆயிடுச்சு. பைலட்டோட ஒய்ஃபை ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்கள விசாரிச்ச வரைக்கும் அவங்களுக்கு சேர்மன் ஒய்ஃபோட தம்பியை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் எல்லாத்தையுமே பண்ண சொன்னார் அப்படின்றதா சொல்றாங்க. சேர்மன் ஒய்ஃபையே தெரியல. ஹீரோ அவன் டீம் கூட உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்றான். இப்ப இவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது பைலட்டோட ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அதை செய்ய சொன்னது சேர்மன் ஒய்ஃபோட தம்பி. ஆனா அவரையே இப்போ காணும். உயிரோட இருக்காரா இல்லையான்றதே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சீஃப் அங்க வந்து ஹீரோவை கூப்பிடுறாரு. அவனும் என்னன்னு கேட்கறதுக்காக அவரோட ரூமுக்கு போறான். சீஃப் இருந்துட்டு ஹெலிகாப்டர் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவரை மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் பண்றாங்களாம். இதை கேட்டதுமே ஹீரோக்கு செம்ம கோவம். பைலட்டோட ஒய்ஃப் தான் இதை பண்ணிருக்காங்க. இதை பண்ண சொன்னது கோசன் குரூப் தான். மின்ஹோவோட கொலைக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு. என்னால இந்த இன்வெஸ்டிகேஷனை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு சீஃப் என்கிட்ட ஆர்கியூ பண்றதுனால எதுவுமே நடக்காது, மேல இடத்துல இருந்து சொல்லிட்டாங்க, கேஸ் முடிஞ்சுது, அவ்வளவுதான், கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இது மட்டும் இல்ல, இப்ப பிரஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு கோசனுக்கு சப்போர்ட் பண்ற அந்த உயர் அதிகாரியே கேஸை பத்தி சொல்றாரு. பைலட்டோட ஒய்ஃப் தான் கடன் எல்லாத்தையுமே கட்டுறதுக்காக இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணும்னு ஹஸ்பண்டை கொலை பண்றதுக்கு இதை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நியூஸை யூராவும் அவளோட ஜூனியரும் டிவியில பாக்குறாங்க. கண்டிப்பா அந்த பைலட்டோட ஒய்ஃப்க்கு பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க அப்படின்னு தான் ஜூனியருக்கு தோணுது. அதை யூரா கிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டேங்கிறா. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட டீம் ஃபுல்லா அப்செட் ஆகி இருக்காங்க. அவங்க எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சாங்க, அது எல்லாமே இப்ப வீணா போச்சு. அதுலயும் அந்த பைலட்டோட ஒய்ஃபை கடத்தி ரொம்ப நாள் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்களா, அதெல்லாம் அப்படியே மூடி வரைச்சிட்டாங்களாம். எல்லாருமே ரொம்ப வெக்ஸ் ஆகி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ டிடெக்டிவ் லீ இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் கால் வருது. வேற யாரு, யூராவோட ஜூனியர் தான். அப்படியே நைஸா பேசி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கறக்க முடியுமான்னு ஃபோன் பண்ணியிருக்கான். டிடெக்டிவ் லீயும் இதை புரிஞ்சுக்காம சேர்மன் ஒய்ஃபோட தம்பி காணாம போயிட்டார்ல, அந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு வந்த ஜூனியர் யூரா கிட்ட சொல்றான். யூராவும் மாமா காணாம போயிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பைலட்டோட ஒய்ஃப் அவரை தான் கை காட்டினாங்களாம், அதுக்கப்புறம் தான் அவர் காணாம போயிருக்காரு அப்படின்னு சொல்றான். என்னோட மாமாவே என்னோட அப்பாவை சாடிக்க பார்த்தாரா, நீ என்ன சொல்ற அப்படின்னு அவளுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. இது நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது அவளோட மாமாவை பத்தி யோசிச்சு பாக்குறா. அந்த ஆள் வேற அவர் அக்கா சொன்னாதானே மூச்சு கூட விடுவாரு. அப்ப இதையும் நம்ம அம்மா சொல்லிதான் பண்ணிட்டு போறோம்னு அவளுக்கு தோணுதோ என்னவோ. விறுவிறுன்னு அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கே போயிட்டா. அங்க சூகோட ஒய்ஃப் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்ப நேரம் அம்மா கிட்ட பைலட்டோட ஒய்ஃப் மாமாவை தான் கை காட்டினாங்களாம், மாமா இது வரைக்கும் நீங்க சொல்லாம எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கூலா அதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவன் முறைக்கிறா, என்ன இப்படி பாக்குற, நீயே உன் மாமா கிட்ட நேரா கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்றாங்க. அவரை காணுமா அப்படின்னு சொல்லும்போது நேற்று நைட்டு இவங்க தனக்கு தானே பேசிக்கிட்டத சுகாவோட ஒய்ஃப் கேட்டிருந்திருப்பாள்ல, அவங்க தம்பி பேரை சொல்லி உன்னோட குழியை நீயே தோண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அதை நினைச்சு சுகா ஒய்ஃப்க்கு பயமா இருக்கு. அடுத்து எல்லாருமே போனதும் இந்த அம்மா ரிக்கிக்கு கால் பண்றாங்க. ரிக்கி கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை இவங்க டபுள் மடங்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறதா சொன்னாங்கல்ல. ஆனா அவர் உடனே அதை கொடுக்காம அந்த அம்மாவுக்கு போக்கு காட்டிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல, எவிடன்ஸ் இன்னும் கை கிடைக்கலையான்னு தெரியல. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து நிறைய பொருள் வாங்கணும், நான் மார்க்கெட்டுக்கு போறேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிட்டா. கரெக்டா ஃப்ரெண்டு வெளியில போனதும் ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க இருந்து போலான்னு முடிவு பண்ணிட்டா போல. டேபிளில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில் வரா. ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, ஆனால் அதை அட்டன் பண்ணல. அப்புறம் ஒரு டாக்ஸி ஏறி போயிட்டு இருக்கா. அப்போ மின்ஹோவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்தும் கால் வருது, அந்த காலையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அப்போ அவன் கூடயும் போல. இப்போ ஹீரோவோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹெலிகாப்டர் கேஸை தானே அப்படியே முடிச்சிருக்காங்க. மின்ஹோவோட கேஸ் இன்னுமே இருக்குல்ல, அதுக்காக எல்லாருமே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த டீம்ல ஒருத்தருக்கு சிசிடிவி ஃபுல்லாத்தையுமே செக் பண்ற வேலையை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கோசன் ஆஃபீஸ் சுற்றி இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த பில்டிங்கை பார்த்த மாதிரி ஒரு சிசிடிவி இருக்கும். அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு ட்ரோன் பறந்து போறதை அவர் பாக்குறாரு. இவர் இந்த விஷயத்தை டிடெக்டிவ் லீயை கூப்பிட்டு காட்டிட்டு இருக்காரு. இவங்க இப்போ ட்ரோன் பேசிட்டு இருக்கிற இந்த விஷயம் டீம் லீடரோட காதுல விழுது. அவர் நேத்து தானே ஒரு டிடெக்டிவ் மேல இடிக்கும் போது பெட்டியில இருந்து நிறைய ட்ரோன்லாம் கீழே விழுந்திருக்கும். அந்த விஷயம் டீம் லீடருக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு போய் அந்த ட்ரோன் என்னென்ன வீடியோலாம் எடுத்துச்சோ அதை எல்லாத்தையுமே பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அந்த ஃபுட்டேஜ்ல இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று மாட்டுது. எல்லாருமே அதை ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. நமக்கு என்னன்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் போய் ஹீரோவையும் கூட்டிட்டு வந்து அதை காட்டுறாரு. அப்பதான் நமக்கு அது என்னன்னு காட்டுறாங்க.
யோசன் ஆபீஸ் பக்கத்துல போனா இந்த ட்ரோன் சேர்மன் ஆபீஸை கவர் பண்ணியிருந்திருக்கு. ஹீரோயின் மின்ஹோவை பார்த்து கத்தியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிற ஷாட் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது இப்போ ஸ்கிரீன்ல இருக்கு. அப்படியே அந்த ஷாட்டை ஃப்ரீஸ் பண்ணி ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அவனுக்கு உலகமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சுத்தி இருக்க எல்லாருமே பரபரப்பாயிட்டாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அப்படியே அசையாம நிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இப்ப ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கா. ட்ராலியோட எஸ்கலேட்டர்ல அப்படியே ஏறுறா. மேல பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இவன் எப்படி இங்க வந்தான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் எங்க போறேன்னு கேக்குறான். சைட்ல இருந்து டிடெக்டிவ்ஸ்லாம் வராங்க. டிடெக்டிவ்லி ஹீரோயினோட கையில விளங்க மாட்டேன். அவ அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு நிக்கிறா. பொதுவா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, உங்களை இதுக்காக அரெஸ்ட் பண்றோம், உங்க சைட்ல 1000 வச்சுக்கலாம். அந்த டைலாக அவன் ரொம்ப சோகமா சொல்றான். அவளும் அவனையே பார்த்துட்டு நிக்கிறா. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோ எது நடந்திருக்க கூடாதுன்னு நினைச்சானோ அது நடந்திருக்கு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அது இப்போ நடந்துருச்சு. அதான் ஹீரோயின் மின்ஹோவை கொண்டிருக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அரெஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிருந்திருப்பான். இப்போ ஹீரோயின் அரெஸ்ட் ஆயிட்டா. ஹீரோ இதுல இருந்து ஹீரோயினை காப்பாத்திடுவானான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.